அவங்க ஏன் சார் எப்போ பார்த்தாலும் கார்பரேஷன்லேருந்து வந்தால் போலீஸ்காரங்க வந்தால் பயந்து 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 கடை வியாபாரம் பண்ணோம்? கஞ்சாவா விற்கிறாங்க? அவங்க சாப்பிட்ற பொருள் தானே விற்கிறாங்க, மீனவர்கள் தானே அவங்க. காலகாலமாக பூர்வக்குடி ஓட்டு போடும்போது வண்டி அம்மா தாயேன்னு போய் கேட்குறீங்க. எதுக்கு அவங்க கஷ்டப்படணும்? ஏன் அவங்கள துன்புறுத்துறீங்க? பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அப்புறம் நயினார் நாகேந்திரன் 4 கோடி ரூபா பணம் ஆச்சேன் தாம்பரத்தில். நீங்கள் தான் சொன்னீங்க, நான் எதுவுமே நான் சொல்லலை. தன் 4 கோடி ரூபா பணத்துக்கு இன்னும் நடவடிக்கை சார் விட்டீங்க. தேர்தல் நேரத்தில் கொள்கை பேசுவது வேஸ்ட்டு. தேர்தல் நேரத்தில் பேசப்பட வேண்டியது மக்கள் பிரச்சனை, மக்கள் எங்கெங்கே எப்படி எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றத, அதுதான் யதார்த்தமாக இருக்கும். அந்த யதார்த்தத்தை அதிமுக சரியாக செய்யலை. அதிமுக சிறப்பான ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை. இப்போ நீங்கள் தான் வேட்பாளர் தாவேக்கால, நீங்கள் இப்போ மதுரை வாயில் வச்சு நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு 10 பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம். அந்த 10 பேருக்கு அந்த தொகுதியில் ஓட்டு இருக்கணும். அதில் யாருன்னா 2 பேருக்கு ஓட்டு இல்லைன்னா ரிஜெக்ட்டு. நீங்கள் இருக்கீங்க. விஜய் சார் நாமினேஷனே ரிஜெக்ட் பண்ணலாம் தெரியுங்களா? காவல்துறையில் வேலை செய்ய போலீஸ் இது அந்த கட்சிக்காரங்க எதுவும் கிண்டல் பண்ணாங்கன்றாங்க. அவங்களுக்கெல்லாம் கையெல்லாம் இப்படி இந்த கை கீழே கிராஸ் கால் எல்லாம் பாத்ரூம்லலாம் வழுக்கியே விட மாட்டுறாங்க. கவுன்சிலர் ஒருத்தர் இப்போ விமானி பணிப்பெண் கிட்ட சிலுமிசம், அவங்களாம் பாத்ரூமில் வழுக்கியே விட மாட்டுறாங்க. பட்டியலின மக்கள் தான் அதிகமாக பாத்ரூமில் வழுக்கி விடுறாங்க காவல்துறை கட்டுப்பாடில். காவல்துறையில் லாக்அப் டெத்தில் அதிகமாக மரணம் நடக்கிறதும் பட்டியலின மக்கள். ஆனால் அதெல்லாம் பேசுவாரா கேட்பாரா தெரியல. ஸ்டாலின் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கான்னா டைரெக்டாக இல்லை. ஆனால் கடைசியாக வந்த அந்த இடியோட அந்த இஎஸ்ஐஆரில் இந்த பணம் எல்லாமே வந்து முதல்வருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் போயிருக்கு அப்படின்னு 2 பேராகிராஃப் இருக்கு. வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்கன்னு. ஐயா கமல் டார்ச் அடித்து பேசினார், அங்கே போய் சென்ட்டார். வைகோ ஸ்டாலின் அவர்கள்லாம் ஏற்றுக்கவே முடியாது, கடுமையான விமர்சனம். அதுக்கப்புறம் டிஎம்டிக்கவும் ரொம்ப நாள் எதிர்த்து தான் இருந்தாங்க. கேப்டன் இருந்தவங்கலாம் எதிர்த்தாங்க. இப்போ யார் அங்கே போய் சேர்ந்துருக்குறாங்க? நாளைக்கு விஜயும் திமுகவில் சேரலாம். கடந்த கால வரலாறு அப்படிதான். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. ராஜஸ்தானிகளுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவரிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் நம்மளோட இருந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். குறிப்பாக இந்த கேஎன்ஆர் விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து மீடியாவில் வந்து இதுவாகிறப்ப மறுநாளே வந்து கேஎன்ஆரோட பையன் அருண் நேரு வந்து நிதியமைச்சர். அதெல்லாம் நம்ம பேச மாட்டோம், பத்திரிகையாளரே பேச மாட்டோம். அதெல்லாம் ஏன் இதுக்கெல்லாம் கேட்க மாட்டோம். நம்மளை பொறுத்தவரைலாம் பாரதிய ஜனதா கட்சி வந்துடக்கூடாது சார். பாரதிய ஜனதா கட்சி வராது, அது நிதர்சனமான உண்மை. ஆனால் அது வந்து பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் இப்போ திமுகவே பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக அதை விட ஜாஸ்தி பண்ணுது. தமிழகத்தில் பாஜக மணல் குவாரி நடத்துதா? தமிழகத்தில் பாஜக பாட்டிலுக்கு 10 ரூபா மேலே வாங்குதா? தமிழகத்தில் பாஜக வந்து லேண்டு கிராப் பண்ணுதா? தமிழகத்தில் பாஜக, நான் பாஜக மாநில தலைவராக இருந்தவரை சொல்ல, ரியல் எஸ்டேட்டு பண்ணுறாங்களா சார்? தப்பு எந்த கட்சியில் யார் பண்ணாலும் தப்பு. சரி, தமிழகத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அப்புறம் நயினார் நாகேந்திரன் 4 கோடி ரூபா பணம் ஆச்சேன் தாம்பரத்தில். நீங்கள் தான் சொன்னீங்க, நான் எதுவுமே நான் சொல்லலை. தன் 4 கோடி ரூபா பணத்துக்கு இன்னும் நடவடிக்கை சார் எடுத்தீங்க. குறிப்பாக அந்த பணம் ஹவாலா முறைகேட்டில் வந்த பணம்ன்ற ஒரு சார், ஹவாலா நேரு சார் பண்ணாலும் ஹவாலா தான், நயினார் சார் பண்ணாலும் ஹவாலா தான், விஜய் சார் கருப்பு பணம் வாங்கினாலும் கருப்பு பணம் தான். எனக்கு வந்து நான் ஹவாலாவா அது கருப்பு பணமா சாராயம் விற்ற காசா விவசாயம் பண்ணி வந்த காசாலாம் நான் அதுக்குள்ளே போகல. நாங்களாம் 4 கோடிலாம் பார்க்குறதே கிடையாது. ஜனங்க எத்தனை சைபர் கூட தெரியாது. ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி வச்சிருந்தா கூட அவங்கவுங்க செட்டில் ஆகிடுவோம். நீங்களாம் பெரிய பணக்காரர் ஆகுறீங்க, ஆனால் எங்களுக்கு ஒண்டி அதை சொல்லி தர மாட்டேன்றீங்களே. ஒருத்தர் திமுக, ஒருத்தர் பாஜக, ஒருத்தர் காங்கிரஸ், ஒருத்தர் அதிமுக, எல்லா கட்சியிலையும் பணக்காரராக இருக்கீங்க. ஏழை பாழிகள் ஒண்டி நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய்க்கும் 1500 ரூபாய்க்கும் ரேஷனில் கொடுக்குறதுக்கும் போய் நின்று வாங்கணும். எங்களுக்கும் அந்த ரகசியம் சொல்லி கொடுக்கலாம்ல. அமித்ஷா மகன் ஜெய்ஷா எப்படி பணக்காரர் ஆனாருன்றத கேட்டீங்க. தமிழகத்தில் எத்தனை திமுக அரசியல் தலைவர்கள் கேட்டாங்க. ஏன் நீங்கள் எதுவும் வழக்கு தொடர மாட்டீங்க? நீங்களும் வழக்கு தொடர மாட்டீங்க, அவங்களும் வழக்கு தொடர மாட்டுறாங்க. பார்த்தா இப்போ பிரம்மாண்ட கூட்டணி இது ஆர்ப்பாட்டம், இப்போ இது பொதுக்கூட்டம் திருச்சியில் நடக்க போகுதுன்றாங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கு கஷ்டம். ஒரே ஒரு பேப்பரு, இந்த பேப்பரில் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் டைப் பண்ணி இது மாதிரி இவர் வந்து வேலை வாய்ப்புக்கு இளைஞர்கள் நிறைய பேர் இங்கே வேலை இல்லாமல் இருக்கிறதா பேச போகிறது இருக்குது தமிழகத்தில். தமிழக இளைஞர்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இவங்க வந்து 25 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா இந்தந்த பதவியில் வாங்கினாங்க. இது வந்து முனிசிபல் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் வரும். இதை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு கட்சி வந்துட்டு கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்டோட அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த
விசாரணையை வந்து தொடக்கிறதுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போடுறோம், இதை விசாரிக்கிறோம், இது எஃப்ஐஆர் நம்பர், இந்த வருஷம் இத்தனாம் தேதி இந்த நம்பர் 2000/2026 மார்ச் இப்படி போடுறது. இப்போ நான் சொன்னதை டைப் பண்ண வேகமாக டைப் பண்ணால் எவ்வளோ நேரம் சார் ஆகும்? ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் சார். பாசிச பாஜக வரது இருக்கட்டும் சார். இது எஃப்ஐஆர் கோர்ட்டு சொல்லிட்டு நீங்கள் போடுவீங்களா போட மாட்டீங்களா? அப்போ நீங்கள் பயப்படுறீங்க தானே, அப்பட்டமாக பயப்படுறீங்கல்ல. உங்களுக்கு நீதிமன்றத்தை எதிர்கொள்கிறதுக்கு பயம் இருக்குது. நான் பாஜக கிட்ட போகல, நீங்கள் பாஜக வீழ்த்திக்குங்க, தோக்கடிக்க வைங்க, இல்லை பாஜக பாஜக ஆட்சி வராது, அது எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியும், திமுகவில் இருக்கவங்களுக்கும். ஆனால் கோர்ட்டு கேட்குற கேள்விகளுக்கு பதிலே இல்லை, தீர்ப்பே இல்லை. சரி, இவங்க தான் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அடுத்து அவர் ஒருத்தர் தாவேகா தலைவர் விஜய், அவர் சிறப்பு சூப்பர். அதாவது இவங்கெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தப்பு, வர்றதுக்கு முன்னாடியே தோரணை வேற மாதிரி இருக்குது. தார்மீக அடிப்படைன்னு ஒன்று இருக்குது. 42 பேர் செத்து போயிட்டாங்க. அதெல்லாம் இந்த போலீஸ் தான் விசாரிக்கணும், அந்த போலீஸ் விசாரிக்கணும்? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஃபஸ்ட்டு குற்றவாளி சார், நீங்கள் கூண்டில் நிற்க வச்சு தோலை உரிச்சிருக்கணும். காவல்துறை அன்றைக்கி வேலையை செய்யலை. நான் படித்து அன்னிலேருந்து சொல்கிறேன், முதல்வர் வந்து அது பொலிட்டிக்கல் டெசிஷன் எடுக்கலை, தப்புன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு வேளை நீங்கள் செய்தித்தாளில் செய்திலாம் வருது, தாவேகாவுடன் பாரதிய ஜனதா கட்சி பேச்சுவார்த்தை, கூட்டணி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியும் தாவேகாவும் கூட்டணி வச்சுட்டாங்க, கூட அதிமுக இருக்குதுன்னா, நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், திராவிட மாடல் 2.0 வராது. பர்செப்ஷனில் தான் இருக்கிறீங்க நீங்கள். கூட்டணின்றதை தான் மேலே இருக்கீங்க. விஜய் அந்த பக்கம் திரும்பிட்டாப்புல அப்படின்னா முடிஞ்சுது. நான் எதையும் இல்லாததை பேசவில்லை, யதார்த்தத்தை பேசுகிறேன். ஆட்சி போயிடும். ஆனால் நீங்கள் அன்றைக்கே எஃப்ஐஆர் போட்டு அவர் பேரை சேர்த்துருந்தா, அதுதான் சார் ஒரு தொலைநோக்கு. பயந்து அரசியல் பண்ணணும். நான் என்ன கேட்குறேன், சரி இப்போ ஊழல்வாதி யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, ஊழல் அமைச்சர், குற்றச்சாட்டாது, தார்மீக அடிப்படையில் ஒதுக்கி விட்டுட்டு வேற ஒருத்தரை புதுசாக அமைச்சராக்கலாம்ல? ஏன் அதை செய்ய மாட்டீங்க? புது முகங்கள் இல்லையா? பேச்சாளர்கள் இல்லையா? இளைய சமுதாயம் இல்லையா திமுகவில்? ஏன் அதே பழைய முகங்களுக்கு, அதே பழைய கள்ளப்பணம் குற்றச்சாட்டு, சொத்து குவிப்பு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு, இதே ஆட்களுக்கு திருப்பி நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களே? அப்போ உங்களோட நோக்கம் என்ன? உங்கள் கொள்கை எங்களுக்கு தெரியும். பெரியார் இருக்கிறாரு, தாத்தா பின்னாடி அறிஞர் அண்ணாவை வச்சிருக்கிறீங்க, சந்தோஷம், நல்ல தலைவர்கள், எங்களுக்கு பிடித்த தலைவர்கள், அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் உங்களோட நோக்கம் என்ன? இதுதான் தமிழ் சமுதாயத்தை நீங்கள் வந்து விரிவுபடுத்துறதா? கடன் சுமை ஏறும், ஆமாம் ஏறுது. எங்களோட வாழ்வாதாரம் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி மேலே வரலையே. ஒவ்வொரு அமைச்சரோட சொத்து மதிப்பு என்ன இன்னைக்கு? இவ்வளோ கருப்பு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் பேசுகிறாங்க இல்லையா? ஒரு 500 பேர் இந்த கணக்கு எடுக்கிறாங்க இல்லையா, எந்த கட்சி முந்துகிறது, எந்த கட்சிக்கு எவ்வளோ வாக்கு, எந்த கட்சி இதுன்னு. அதே மாதிரி ஒரு சர்வே கடைசியாக ஒரு 50,000 பேர் யாரெல்லாம் வீடு கட்டினாங்களோ அவங்கக்கிட்ட போய், சார் வீடு கட்டினீங்களே, பேங்க்கில் லோன் வாங்கியிருப்பீங்க, கடன் வாங்கியிருப்பீங்க, நகையை வச்சுருப்பீங்க, வீடை விற்றுருப்பீங்க, இடத்த விற்றுருப்பீங்க, அது செஞ்சுருப்பீங்கன்னு கேளுங்க, ஆமான்னுவாங்க. அடுத்த கேள்வி, லஞ்சம் கொடுத்து நீங்கள் வேலையை முடிச்சிக்கினீங்களா, இல்லை லஞ்சம் கொடுக்காமலே நீங்கள் வேலையை முடிச்சிங்களான்னு கேளுங்க. அந்த நான் சொன்ன அந்த 50,000 பேரில் ஒரு 48,000 பேர் லஞ்சம் கொடுத்துருக்கோன்னு சொல்லுவாங்க. என்னடா நான் பேசுகிறேனேன்னு நினைக்காதீங்க, நான் இதை பார்க்குறவங்க தான் இதுக்கு சாட்சி. இல்லை, குறிப்பாக பல இடங்களில் இந்த கவுன்சிலர்கள் காசு கொடுக்கலாம், அந்த ஏரியாவில் மண்ணு கொட்டுறதுலேருந்து எல்லாத்துக்கும் இந்த பஞ்சாயத்து பூரா வேலையும் அவங்க தான் பண்ணுறது, பூரா பஞ்சாயத்தையும் அவங்க தான். கரண்ட் கனெக்ஷன் வாங்கி உள்ளாட்சி நாயகம், உள்ளாட்சியில் நல்லதுன்பாங்க, கிடையாது, எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணுறாங்க. நான் வந்து இந்த விஷயத்தில் மக்களுக்காக பேசுகிறேன். யாரும் ஆசைப்பட்டுலாம் கொடுக்கல சார் காசு, லஞ்சம். வயிறு எரிஞ்சு சாபம் விட்டு நாசமாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு, சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் உடனே கொடுங்க சார், கிரக பிரசம் வச்சுருக்கேன் சார் கொஞ்சம் ப்ளீஸ் உடனே கொடுங்க சார், வாடகை விடணும் சார், வட்டி கட்ட முடியல சார் கொஞ்சம் ப்ளீஸ் உடனே பர்மிஷன் கொடுங்க சார், இப்படி பணம் கொடுத்து, அதாவது எதிரில் வாங்குறவர் அரசு வேலைக்காரர், ஊழியர், அரசு ஊழியர், மக்கள் சேவகர், மக்கள் முதலாளி. ஆனால் லஞ்சத்தையும் கொடுத்து அவங்க கிட்ட கெஞ்சி கூணி குறுகி தானே ஒவ்வொரு பேப்பரையும் வாங்க வேண்டியது இருக்குது. இது அவலம் இல்லையா? இதை பற்றிலாம் யாருமே பேசுறது கிடையாது. சமூக நீதி ஐயா, முதல்ல ஏன் வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு பீச்சுக்கு வந்து ப்ளூ பீச் போராட்டம், ஏன் மக்கள் அந்த பக்கமாக வந்து போனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாலை ஓரத்தில் கடைகள் இருக்கக்கூடாது, அப்புறப்படுத்துங்க, ரைட்டு.
சரி, அவங்க பொழப்புக்கு ஒரு வழி கேட்குறாங்க, ரைட்டா? அவங்க சிங்கப்பூர் கிடையாது, அவங்க ஜெர்மனி கிடையாது, இஸ்ரேல்லேருந்து வரல. தமிழக மக்கள் தமிழர்கள். சார் நாங்கள் வந்து இங்கே இட்லி சுட்டு விற்றுக்கிறேன், மீனை பொரித்து விற்றுக்கிறேன், நான் வந்து அங்கே வந்து எறா பிரியாணி போட்டு நான் பிழைச்சிக்கிறேன் கடலோரத்தில். அவர்கள் மீது குற்றச்சாட்டு என்னென்னா, பொருள் நல்லா இல்லை, அதிகமாக விலை விற்கிறாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் விலையெல்லாம் கூட சொல்கிறாங்க. அது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அது அப்புறமா நான் வரேன். அவங்களுக்கு கடை நடத்துறதுக்கு ஒரு இடம் கடலில் கொஞ்சம் தள்ளி, இந்த ரோட்டில் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மண்ணில் போட்டுக்கணும். இல்லை அதுக்கு ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர், பீச்சில் போய் கட்டடம் போட்டு சிமெண்ட் வச்சு அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் தேடக்கூடாது. மணல் மேலே அந்த டஸ்ட்டு பரவாமல் இருக்கிறதுக்கு ஒரு பச்சை கலரில் ஒரு பிளாங்கெட்டை போட்டு, ஒரு லைட் எல்லாம் போட்டு, சோலார் லைட்டு போட்டு, கரண்ட்டு நைட் ஆனால் அது எரியும், பகலில் ஆஃப் ஆகிடும். ஒரு கடைக்கு ஒரு சோலார் லைட்டு, ஒரு சோலார் ஃபேனு போட்டு முன்மாதிரியாக பண்ணலாம்ல. அவங்க வாழ்க்கையில் ஒளி ஏற்றலாம்ல. அவங்க ஏன் சார் எப்போ பார்த்தாலும் கார்பரேஷன்லேருந்து வந்தால், போலீஸ்காரங்க வந்தால் பயந்து கடை வியாபாரம் பண்ணோம்? கஞ்சாவா விற்கிறாங்க அவங்க? சாப்பிட்ற பொருள் தானே விற்கிறாங்க, மீனவர்கள் தானே அவங்க. காலகாலமாக பூர்வக்குடி. ஓட்டு போடும்போது வண்டி அம்மா தாயான்னு போய் கேட்குறீங்க, எதுக்கு அவங்க கஷ்டப்படணும்? ஏன் அவங்கள துன்புறுத்துறீங்க? இப்போ இதெல்லாம் அரசியல் கிடையாதா? ஸோ சமீபத்தில் கடைகளை வந்து நம்பர்ஸை குறைக்கணும்னு சொல்லிட்டு. சார் நான் என்ன சொல்கிறேன்னா, வியாபாரம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கடைகள் நம்பர் குறையும் சார். நீங்கள் ஒரு இடத்துல இப்போ இந்த பீச்சில் சேர்றாங்களா, கூட்டம் அதிகமாக வருதா, நீங்கள் என்ன பண்ணணும்? நீலாங்கரையை தாண்டி அங்கே வந்து அந்த ஸ்கூட்ரு போட்டு, அங்கே வந்து இந்த தென்னை மரம்லாம் வச்சு ஒரு நைட்டு செட்டப்பு, அதெல்லாம் கோவலம், அந்த இடம் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அங்கே போக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் டீசென்ட்ரலைஸ் பண்ண மாட்டேன்றீங்க சார். இன்னொன்று, கடற்கரை எல்லாருக்கும் உண்டானது. அங்கே இப்போ கடைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு நம்பர் வைங்க, இவ்வளோ தான், இவ்வளோ வாடகை, இது கட்ட முடிஞ்சால் இரு, சரி வாடகை கூட வேணாம், நிறைய வச்சிட்டிங்கன்னா அவங்களால கட்ட முடியாது. நான் என்ன சொன்னேன்னா, யாரும் வந்து அடையாறில் வீடை வச்சுக்கிட்டு வந்துட்டு நொச்சிக்குப்பத்தில் வந்து கடை போடல, யாரும் சூளைமேடில் வீடை வச்சுக்கிட்டு சூளையில் வீடை வச்சுக்கிட்டு வந்துட்டு சீனிவாசபுரத்துக்கு பக்கத்தில் வந்து கடையை போடலை, இல்லை 4 ஸ்டார் எஸ்டேட்டு நம்ம இந்த டிஜிபி ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி கடையை போடல. எதிரில் இருக்கிறாங்க, மாட்டாங்குப்பத்தில் இருக்கிறாங்க, நொச்சிக்குப்பத்தில் இருக்கிறாங்க, டுமிங் குப்பத்தில் இருக்கிறவங்க மீன் போக மற்ற நேரத்தில் எல்லாருக்குமே கடலில் மீன் கிடைக்கிறது இல்லை. அதனால் கிடைச்ச மீனை விற்று ஒரு லாபம் கிடைக்கும், அதே நம்மளே அதை பண்ணி விற்றா பண்ணும். அதனால் நிறைய கடைகள் வந்துருக்கு, ரெகுலேஷனே கிடையாது. அப்போ ஒரு தீர்வு, ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்னா அது இல்லை. அவங்கக்கிட்ட சரி பட்டா இடமா நீ பண்ணிக்க, பட்டா இல்லையா நான் ஒரு இடம் தரேன் அங்கே பண்ணு. மீன் வெட்டுறதுக்கு கட்டி கொடுக்குறீங்க, ஏன் அது மாதிரி கடை கட்டி கொடுக்கல? உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடைனா வந்து சிமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன், மூங்கில்ல கடை கட்டி கொடுங்க, பார்க்க அழகாக இருக்கும். இப்போ டெக்கரேஷனுக்காகலாம் பண்ணி வச்சிருக்க கவர்மெண்ட், ஏன் அது மாதிரி வந்து லீகலாக சார்? அதாவது கான்ட்ராக்டுக்காரன் 40 கோடி 50 கோடி, நவீன பஸ் ஸ்டாண்டுனா எல்லாம் ஓணும். பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா நான் குடும்பம் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து கேட்குறேன். இப்போ பஸ் ஸ்டாண்ட் அந்த எல்இடி லைட்லாம் வச்சு, பேர் புதுசாக வந்து அந்த டிஜிட்டல் சைன் போர்ட்லாம் வச்சு, எதுக்கு பஸ் ஸ்டாண்டில் டிஜிட்டல்? அப்போ தான் பில்லு போட முடியும். டெண்டர் விடணும் சார். டெண்டர் விடணும்னா அதுக்கு கோடி கணக்கில் பணம் டெண்டர் விடணும், அப்போ தான் டெண்டருக்காரன் கமிஷன் கொடுப்பான். இப்போ சேகர் பாபு என்ன பண்ணுவார்? இப்போ எதுக்கு அவர் வந்து மனசு கஷ்டத்தில் இருந்தார்? வெறும் இந்து அறநிலையத்துறை தான் இருக்குது, சிஎம்டியை கொடுத்தவனு தானே சந்தோஷமானார், யதார்த்தம் தானே? அப்போ அந்த துறையில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு புனரமைப்பு, அதுக்கப்புறம் வந்து மருத்துவத்துக்கு எதுலாம் ஏதோ ஆஸ்பத்திரிக்கெலாம் வாங்கி போட்டிருக்காங்க. அதாவது சிஎம்டியை வந்து ஐடியா கொடுக்குற ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஆனால் ப்ராஜெக்ட் செய்து அதை மத்திய அரசு வேடிக்கை பார்க்குது. அதனால் வந்து கடைசியில் என்ன சொல்கிறாங்க, கொள்கை இது வந்து பாசிசத்தை ஆதரிக்கும் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி யாருன்னா பேசினாங்க, பொதுவாக பேசினாங்கன்னா அவங்க மேலே இந்த பெயிண்ட் அடிப்பாங்க. விஜய் அவர்களை நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க மீது திமுக ஊபி பெயிண்ட் அடிப்பாங்க. அதிமுகவுக்கு நீங்கள் ஆதரவாக பேசிட்டீங்க, இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு சில விஷயம் அதெல்லாம் சரியாக செஞ்சுருக்காரு, மக்களை போய் சந்திக்கிறாரு அப்படின்னு நம்ம எதனா சொல்லிட்டோன்னா இவர் வந்து எடப்பாடி ஆள் அப்படின்னு பெயிண்ட் அடிப்பாங்க. நீங்கள் அடிங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்க அடிங்க, பொதுமக்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எது யதார்த்தம் எது உண்மை எதுன்னு. எதிர்கட்சிகள் மீது தான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அதுவே வந்து எந்த அளவுக்கு சரின்னு தெரியாது. எதிர்கட்சியும் மக்களும் ஊடகமும் 3 சேர்ந்தும் நீதித்துறையும் 4 சேர்ந்து தான் ஆட்சியில் இருக்கவங்களை கேள்வி கேட்கணும். அதுதான் ஜனநாயகம். ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க ஒழுங்காக முன்மாதிரியாக நன்னடத்தையோடு செயல்படணும், அதுதான் அரசியல். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ அருமையாக இருக்குது, எல்லாம் நல்லா ஆட்சி பண்ணுறாரு, அபார வளர்ச்சி, விஸ்வரூப வளர்ச்சி இதுதான் அப்படின்னு ஊடகத்தில் பாதி பேர் பேசணும்.
எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் அரசியலை சரியாக செய்கிறது கிடையாது. நீதித்துறை சொன்னால் அதை கோர்ட்டு சொன்னால் அதை அரசாங்கம் கேட்கறது கிடையாது. பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போடும்போது தான் அவங்களுக்கு வாய்ப்பு. அந்த நேரத்துலையும் 2000 ரூபா 3000 ரூபா 4000 ரூபா அப்படி கொடுக்கும்போது இவ்வளோண்டு மீன் போடுறாங்க கடலில் பிடிக்கிறதுக்கு, அது வந்து பெரிய மீன் மாட்டுது. அப்புறமா என்ன பண்ணுறாங்க, அந்த பெரிய மீன் எடுத்து திருப்பி போடுறாங்க தூண்டில். அப்போது இவ்வளோ பெருசாக லம்பாச்சுன்னு போகணுன்னு ஆசை இருக்கும். இவ்வளோண்டு வந்து ஒரு கொடுவாவோ இல்லை இவ்வளோண்டுக்கிற ஒரு சங்கராவோ எதையோ போட்டு தூண்டில் போட்டு பிடிக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு 300 கிலோ 500 கிலோ எல்லாஃபின்ட்டினா இல்லை ஒரு சொரா பெரிய பால் சொரா 1/2 டன் 1 டன் இருக்கணும், இல்லை 5 டன்னு 10 டன்னுங்கிற திமிங்கலத்தையே பிடிக்கணும் வலையை போட்டு. அப்படி தான் அவங்களோட சிந்தனை இருக்குது. அதான் அரசியல். இங்கே கொஞ்சமாக கொடுத்துட்டு அங்கே லம்பாஷின்னு போகணும். மற்றபடி இந்த கொள்கைலாம் வந்து அது இந்த தேர்தல் நேரத்தில் கொள்கை பேசுவது வேஸ்ட்டு. தேர்தல் நேரத்தில் பேசப்பட வேண்டியது மக்கள் பிரச்சனை, மக்கள் எங்கெங்கே எப்படி எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றத அதுதான் யதார்த்தமாக இருக்கும். அந்த யதார்த்தத்தை அதிமுக சரியாக செய்யலை. அதிமுக சிறப்பான ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதி நேரம் அவர் கட்சி பிரச்சனையை தீர்க்கிறதுலே தான் அவர் கவனமாக இருந்திருக்கிறார். ஓபிஎஸோட பிரச்சனை, செங்கோட்டையோட பிரச்சனை. பட் ஒரு நல்ல விஷயம் இப்போ முடிஞ்சுது இன்னைக்கு. இனிமேல்ட்டு இருக்கிற 40 நாள்லையாச்சு இன்னும் அதிகமாக உழைத்து மக்கள் பிரச்சனையை பேசணும், எதிர்கட்சியாக மாறணும், எதிர்கட்சியாக தீர்க்கமாக அதிமுகவை முன்னிலைப்படுத்தணும். அப்படி பண்ணாங்கன்னா மக்களுக்கு நல்லது. அப்படி பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் ராணம் கெடுன்ற கணக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதா, கேள்வி கேட்கக்கூடாதான்ற ஒரு கேள்வி இல்லைங்க. கேள்வி கேட்குறாங்க, யாரோ ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க, அவங்கள காவல்துறை கைது செய்து உள்ளே வைக்குது. இல்லை அவங்களுக்கு அதாவதுங்க ஒரு கேள்வி அது எந்த கட்சியிலேருந்துன்னா வரலாம். இப்போ ஒரு கேள்வி வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து கேட்குறாங்கன்றதுனால நாம் தமிழர் கட்சி அரசியல் அப்படி கிடையாது. விஜய் கட்சி தாவே கலந்து விஜய் ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அந்த கேள்வி நியாயமா முறையா தப்பா அதுதான் பார்வை. இது விஜய் கேட்குறாரு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு இல்லை. இது எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு அதுதான் பதில் சொல்ல முடியாது. இப்போ பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரு சர்ச்சை வந்துச்சு, அவர் வச்சு அந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. தப்பு யார் மேலே? ஆடியோ ரிலீஸ் தான் தப்பா இல்லை அவ்வளோ பணத்துக்கு ஆசைப்பட்டது தப்பா? ஒரு வாழ்க்கை, அடுத்த ஜென்மத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். பெரியாரை நேசிக்கிறவங்க யாரும் அடுத்த ஜென்மத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரே ஜென்மந்தான், ஒரே வாழ்க்கை தான் இதில் இவ்வளோ பணம் போதாது, இதுக்கும் மேலே பணம் வேணும்னு நினைக்கிறது யார்? எவ்வளோ தான் உங்களுக்கு பணம் வேணும்? இதுதான் பிரச்சனை. ஆனால் தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு இந்த தப்பை பற்றி ஒருத்தர் பேசியிருக்காரு, அதை ஒருத்தர் வெளியில் விட்டுட்டாரு. ஆனால் அதில் நியாயத்தை பேசின பிடிஆரை பழி வாங்கினீங்களா இல்லையா? ஸ்டில் சமீபத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தொகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், போன ஆட்சியில் கூட வந்து நான் தான் எம்எல்ஏவாக இருந்தேன், அப்போ நான் சொன்னதெல்லாம் செஞ்சாங்க, இப்போ ஏன் செய்யலை அப்படின்ற விஷயம் பிடிஆர் கேட்குற லோக்கல் மக்கள் சார். அதாவது பிடிஆர், மா சுப்பிரமணியன், அதுக்கப்புறமா வந்து தங்கம் தென்னரசு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் தேட வேண்டியதாக இருக்குது. மனோ தங்கராஜ் கூட இப்போ அங்கே குவாரிகிரிலாம் பிரச்சனை இருக்குது, அதனால் அவரே. அப்போ நான் வந்து திமுகவில் நல்ல பெயர் எடுத்தவர்களை நான் தேட வேண்டியதாக இருக்குது. திருச்சி சிவா, ஆர்எஸ் பாரதி, டிகே இளங்கோவன். இப்போ இவர்கள் பேர் சொல்லும்போது பெரிய சர்ச்சை, பெரிய விமர்சனம், கொள்ளையடித்தாங்க, ஊழல் பண்ணாங்க, மண்ணு திருடினாங்க, டாஸ்மாக் வியாபாரம் பண்ணுறாங்கன்னு வரலைங்க. நான் பார்க்குற திமுக இது. இந்த திமுக நல்லா இருக்கணுன்றது என்னோட புரிதல். ஒரு அரசியல்வாதியாக இல்லை ஒரு அரசியல் இருக்கிறவங்க ஒரு குற்றச்சாட்டு பெருசாக வந்துடக்கூடாது அப்படின்றதுல ஒரு பத்திரிகையாளராக நான் அதை பார்க்குறேன், நான் அதை இங்கே பதிவு பண்ணுறேன். ஆனால் திமுகவில் இன்றைக்கி நல்ல செல்வத்தோட பலமாக வலிமையாக முதல்வர்கிட்ட நெருக்கமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ஈவா வேலு, ஓ பன்னீர்செல்வம் இப்போ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நேரு, இவங்களை அப்புறம் துரைமுருகன் கூட நெருக்கம் கம்மியாகி போச்சு. ஆனால் குற்றச்சாட்டு இருக்குது, வயசாயிடுச்சு. ஆமாம், பழைய வயசில் இருந்தால் நல்லா பண்ணுவார், இப்போ எல்லாம் முடியல. அதாவது நான் துறையை சொல்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. லஞ்ச லாவணியம் ஊழல் அந்த குற்றச்சாட்டு இவங்க அளவுக்கு இன்றைக்கி அவர் மேலே இல்லை. ஏன்னா இவங்க எங்கே நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. அப்போ இந்த 5 பேர் வெர்சஸ் இந்த 5 பேர், இது எது வந்து திமுகவை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? தொலைநோக்கு பார்வையில் இதுதான் காப்பாற்றும், இதுதான் கட்சி, இதுதான் கொள்கை,
இது போதும். என்ன திம்பமா காசை? இந்த ஊழல் குற்றச்சாட்டு தான் தார்மீக அடிப்படையில் நமக்கே ஒரு மாதிரி இருக்க வேணாவா? இது வெற்றி கூட்டணி, பெரிய கூட்டி, பிரம்மாண்ட கூட்டணி, வைத்திலிங்கத்தை சேர்த்துக்கிட்டு. ஏன் தஞ்சாவூரில் வைத்திலிங்கம் எல்லாம் ஒருத்தநாடு ஜெயிக்க முடியாதா? திமுக மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கட்சியால். காலகாலமா உழைச்ச திமுக காரனுக்கு என்ன மரியாதைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜக சிம்பிள், நாமம், பட்ட நாமம், இப்படி போட்டால் நாமம், இப்படி போட்டால் பட்டை. பொன்முடிக்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு வேறு விளக்கம் சொல்லுவார். நடவடிக்கை எதுவும் எடுக்கலையே அவர் மீது. எவ்வளோ மக்கள் புண்பட்டுருப்பாங்க அந்த மாதிரி அவர் பேசினதுக்கு. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறீங்களே, அந்த மாதிரி சிந்தனை இருந்தால் அப்படி பேசுவீங்களா? அது பொது. நீங்கள் சாமி கும்பிடுங்க, கும்பிடாம போங்க சார், அது உங்கள் பிரச்சனை. இப்போது ஒருத்தரோட மனசு புண்படுற மாதிரி அந்த வாய் எதுக்கு அப்படிலாம் பேசுது? ஓசி பஸ்ஸு இதெல்லாம் எதுவுமே கண்டிக்கிறதே கிடையாது. இன்னமும் அவர் அமைச்சராக தானே இருக்கார். மேபி அவருக்கு தண்டனை என்னென்னா பெரிய துறை கொடுக்காமல் சின்ன துறை கொடுத்தா இதுவே பெரிய தண்டனை, அப்படி தான் இருக்குது. அதனாலங்க இது வந்து நீங்கள் இந்த அரசியல் கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு பார்க்கணும், இது எப்படி போகுதுன்னு பார்க்கணும். ஓகே சார். மார்ச் 12 தாவைக்கா அறிவிச்சிருக்க அந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விகிதாச்சார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேஷ் சர்வே சீக்கிரமாக எடுக்கணும், அரசாணை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்கா வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சுருக்காங்க. இந்த டைமில் இந்த விஷயத்தை ஏன் தாவைக்கா கையில் எடுக்கணும் ஒரு கேள்வி இருக்குது சார். அவங்கள பற்றி என்ன பேசுறதுன்னு தெரில சார். அவங்க பண்ணுறது அரசியலே கிடையாது. இந்த நேரத்தில் இப்போ சொல்லி என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பிரச்சாரம் பண்ணணும், தொகுதியாக போகிற நேரம். இதெல்லாம் வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி மற்றவங்க பண்ணியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி இதை பற்றி அறிவிப்பு கொடுத்தாங்க. அன்புமணி நடைப்பயணம் போனார். அதே மாதிரி பீகார்லலாம் அப்போ தேர்தல் வந்தப்போ இதெல்லாம் பற்றி பேசியிருந்தாங்க. அப்போல்லாம் நல்லா தூங்கிட்டு இப்போ தான் வந்துக்கிறாரு. இப்போ இன்னும் 40 நாளில் தேர்தல் நடக்க போகுது. தொகுதியாக போய் மக்களை பார்ப்பாரா? ஓட்டு சேகரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரா? அதை விட்டு இப்போ தான் அறிக்கை விட்டுருக்குறாரு. சாதி வரி கணக்கு, மக்கள் கணக்கு. இப்போ இது வந்து யார் நல்ல முதல்வர், மக்களுக்கு யார் தேவை அப்படின்றது தான். இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் முன்னாடி பேசணும். 2 வருஷமாக சும்மா இருந்தார் இல்லையா? அப்போ பேச வேண்டிய பிரச்சனை. அப்போ ஒரு போராட்டத்தை பண்ணி ஒரு மொமெண்டம் கொண்டு வந்துடணும். எல்லாரும் பண்ணி முடிச்சோன்னா தூங்கி எழுந்துச்சி வேட்பாளர் அறிவிப்பில் எல்லாரும் உட்காந்துருக்கும் மாதிரி இப்போ தான் இவர் போராட்டம் அறிவிச்சுங்க. அதுவும் என்ன போராட்டம்? எஸ்ஐஆர் பண்ணார் போராட்டம். எதனா பிரயோஜனம் புண்ணியம் இருக்கா? நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லின்னு இருக்கிறேன், தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வந்து எடுபடாது. இங்கே வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த மாதிரி யாரையும் நீக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ மோசமான மட்டமான அதிகாரிகள்லாம் இல்லை. ஒருத்தன் உயிரோடு இருக்கிறவனா ஓட்டெல்லாம் நீக்கிற அளவுக்குலாம் தப்பு நடக்காது அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அப்போ பதிவு பண்ணப்போ கூட ஒரு விஷயம் சொன்னேன். ஓட்டு போடுற அன்றைக்கி நிறைய இடத்துல போய் பார்க்கும்போது ஓட்டு இல்லைன்னுவாங்க. அதுவும் நடக்கும். அது எல்லா தேர்தலையும் நடந்திருக்கு. ஒரு அரை விழுக்காடு பார்த்தீங்கன்னா வாக்கு வந்து நீக்கியிருப்பாங்க. அதை நீங்கள் ரிவிஷன் ரூல்ஸ் வரும்போது செக் பண்ணி பார்த்துருக்கணும். அதெல்லாம் இப்போ டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ தெரியாது, நிறைய பேருக்கு பேர் இருக்காது, தெரியாது. அன்றைக்கி போயிட்டு இது வந்து அந்த கட்சியோட சதி, இது வந்து இந்த கட்சியோட சதி, ஒழிக அப்படிலாம் பேசுவாங்க. ஃபஸ்ட்டு ஓட்டு இருக்கா இல்லை? நிறைய பேர் எத்தனை பேரோட வேட்பு மனு நிராகரிக்க போகுது நோண்டி பாருங்கள் தாவேக்கால. ஏன்னா அதுக்கான முன்னெடுப்புகள் எடுத்த மாதிரின்ற விஷயங்களே தெரியும். முன்னெடுப்பு இல்லை சார், சப்ஜெக்ட் தெரியணும். இப்போ நீங்கள் தான் வேட்பாளர் தாவேக்கால, நீங்கள் இப்போ மதுரை வாயில் வச்சு நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு 10 பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம். அந்த 10 பேருக்கு அந்த தொகுதியில் ஓட்டு இருக்கணும். அதில் யாருன்னா 2 பேருக்கு ஓட்டு இல்லைன்னா ரிஜெக்ட்டு. நீங்கள் இருக்கீங்க, விஜய் சார் நாமினேஷனே ரிஜெக்ட் பண்ணலாம் தெரியுங்களா? ஏன் சொல்லுங்க? வரி கட்டல, வரி கட்டாமல் வரி பாக்கி இருக்கும் பொழுது எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் இந்த நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி பிரச்சனை அங்கே பண்ணால் ஆர்ஓ வந்து முடிவு எடுக்கலாம், பண்ண முடியும். இப்படிலாம் ஆயிருக்குது. நிறைய கவுன்சிலருக்கு தண்ணி வரி கட்டலன்னே டிஸ்குவாலிஃபைலாம் பண்ணிக்கிறாங்க. நானே பார்த்துருக்குறேன் கண் எதிரில். கவுன்சிலர் தண்ணி வரி கட்டுறதுக்கே கம்மியாக இருக்கும். பெரிய சட்டமன்ற தேர்தல் முதல்வர் வேட்பாளர் தாவேக்காவோட. ஆனால் இன்னும் அந்த அதெல்லாம் இருக்குது. இல்லை, ஆர்பிட்ரேஷன் வேறு. அப்பீல் போயிருந்தாங்கன்னா அதை சொல்லலாம். எதுக்கு நானே கேட்குறேன், 1.5 கோடி பணம் இல்லை அந்த மாநாட்டுக்கே வந்து பல கோடி செலவாகும். மாநாடு விடுங்க சார், ஃப்ளைட்டில் போகிறீங்களா? ஃப்ளைட்டில் நடிகைகள் கல்யாணத்துக்கெல்லாம் நடிகைகள் சிநேகிதர் தோழிகள் கூப்பிட்டு போகிறீங்களா? அவங்களாம் என்ன சாதாரண வந்து இந்த சுந்தரி அக்கா கடையிலையா போய் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க? எல்லாம் வசதி படைத்தவர்கள். எல்லாருக்கும் நீங்கள் தானே படி அளக்குறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க, பண்ணுறீங்க. நண்பர்களெல்லாம் நல்லா பண்ணுறீங்க. இப்போ விலை உயர்ந்த காரெல்லாம் வச்சுருக்கீங்க. அது மெயின்டெனன்ஸ்க்காகமா அந்த 1.5 கோடி? நீங்கள் வச்சுக்கிற காருங்க மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் சொல்லுவாங்க. இல்லை அது இமேஜ், இது 1.5 கோடி இவர் கட்டிட்டாருன்னா விஜய் கருப்பு பணம் விஷயம் யாருக்குமே தெரியாது. இவர் கருப்பு பணம் வாங்குறது இவங்க நெஞ்சுனிக்கிறீங்க. இமேஜ் இருக்குது அவருக்கு இன்னொன்று.
ஆனாலும் ஆதரிக்கிறதுக்கு வந்து பல ரசிகர்கள் தொண்டர்கள் இருக்காங்க. ஆதரிப்பாங்க, ரசிப்பாங்க. எல்லாரும் அவங்கள பற்றி நினப்பு அதிகமாக இருக்குது சார். நம்மளை வந்து யாரும் ஒன்றும் பண்ண, நம்ம வந்துருவோம்னு அந்த நினப்பில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் இங்கே சிக்கல். அண்ணாமலை கூட அப்படி தானே ஆசைப்பட்டுட்டு இருந்தார். அண்ணாமலை என்ன சொன்னார்? 2026 பிஜேபி சிஎம் ஃபார் அண்ணாமலை ஃபார் சிஎம் 2026 ஹேஷ்டேக்லாம் ஞாபகம் இருக்கா? ஹேஷ்டேகும் பட்டநாமமும் ஒன்று தான். ஒரே டைமில் கர்நாடகாலையும் தமிழ்நாட்டிலையும் சிஎம் ஆக முடியுமான்னு கேட்ட அளவுக்குலாம் நம்ம ஆளுங்க இருந்தாங்க. அதான் ட்விட்டரில் சோசியல் மீடியாவில் டிசைனாக கலராக சொல்லலாம். அண்ணாமலை ஆர்மி, விஜய் ஆர்மி, எடப்பாடியார் ஆர்மி, ஸ்டாலின் அவர்கள் ஆர்மி, உதயநிதி ஆர்மி எல்லாம் ட்விட்டரில் சொல்லலாம். களத்தில் போய் மக்கள்கிட்ட அன்பை பெறுறதுக்கு நீங்கள் வந்து குறைந்தபட்ச பிரச்சாரம் பண்ணணும், நேரில் போய் சந்திக்கணும், உங்களை நம்பணும். அவங்க அந்தளவுக்காச்சும் இருக்கணும் உங்கள் அரசியல். நான் பொழுதுக்கும் பாஜக எதிர்ப்பு தான் பேசுவேன், ஆனால் எங்கள் கட்சிக்காரங்க என்ன பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். குறைந்தது காவல்துறை அதிகாரிகள் பாலியல் சீண்டல் கொடுத்தா கூட நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம், நாங்கள் அமைதியாக தான் இருப்போம் அப்படின்னா என்ன இது நடவடிக்கை? தவறிழைக்கும் பல காவல்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்கப்படாம காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு ஒரு மாதம் 2 மாதம் திருப்பி பணிக்கு திரும்புகிறாங்க. அப்படின்னா ஆயுதப்படைக்கு மாற்றம் பண்ணுறதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச தண்டனையாக வந்து பார்க்கப்படுது. ஏன் காவல்துறை மீது ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்க முடியலன்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் ஏன் அதை ஒரு வியாபாரமாக பார்க்கக்கூடாது? ஏன் நடவடிக்கையாக பார்க்குறீங்க? சந்தேகப்படுங்க சார், பத்திரிகையாளர் எல்லாத்தையும் சந்தேகப்படுங்க. இப்போ காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிட்டேன், அப்போ உடனே வந்து இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், சொல்லி விஆரில் போட்டுக்குது, விஆரில் இரு, இப்போ நேரம் சரியில்லை அப்புறமா பேசுகிறேன், எதையோ கையூட்டு பெற்று கூட திருப்பி ஜியோ வரலாம்ல. நான் சொல்கிறது என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னா ஆதாரம் இல்லை, நான் சொல்கிறது குற்றச்சாட்டு, ரைட்டா? நான் எழுப்புறது சந்தேகம். நீங்கள் விஆருக்கு போடாமல் நடவடிக்கை எடுத்துட்டா நான் என்ன சொல்லுவேன்? நடவடிக்கை எடுத்திருக்காங்க நான் சொல்லுவேன். இப்போது ஒரு சிறுவன் வந்து ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஏதோ ஒரு திருடிட்டான் அப்படின்னா அவன் மேலே கேஸ் போடுறீங்க. ஹெல்மெட் இல்லாமல் போனால் ஸ்பாட் ஃபைன் போடுறீங்க. கார் வந்து அந்த சிக்னலில் நிற்காமல் அப்படியே போனால் அப்படியே ஜூமில் ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஃபைன் வருது, அப்படியே சலான் வருது, உடனே கட்டணும். இதெல்லாம் நடக்குது. காவல்துறை பட்டியலுக்கு விஆருக்கு மாற்றுறாங்கன்னா அப்போ ஏதோ பெருசாக அவர் செஞ்சுக்கிறாரு. நடவடிக்கை எடுக்கிறதே கிடையாது. ஏழைப்பாழைகளுக்கு ஒரு தீர்ப்பு, ஒரு விசாரணை என்பது இருக்குது. காவல்துறை எங்கள் கிட்டலாம் அன்பாகவே பேச மாட்டேது, பழக மாட்டேங்குது. ஆனால் அவங்க துறைன்னு வரும்போது ரொம்ப அன்பாக இருக்குது. ஆனால் வெளியில் சொல்கிறது காவல்துறை உங்கள் நண்பன். அதெல்லாம் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம், என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பேச தான் முடியும், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் பத்திரிகையாளராக நான் வந்து அந்த சந்தேகத்தை எழுப்பலாங்க. நான் வந்து குற்றச்சாட்டு வைக்கல, சந்தேகத்தை எழுப்புறேன். ஏற்கனவே சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் அவர்கள் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு அது நிரூபிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் தண்டனையும் வழங்கப்பட்டுச்சு. ஆனால் அவர் இன்னும் வெளில தான் இருக்கார். இந்த கேள்வியை வந்து அந்த துறை அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும், முதல்வர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் அதை யார் எத்தனை பேர் கேட்க முடியும்? நம்மளும் கேட்க முடியாதுல்ல. இதெல்லாம் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஆனால் அவங்க அதை பற்றி விஷயங்களில் இது பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் முதல்வர் நாலேஜுக்கு போகணுன்னு இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் முக்கியமாக இருக்காங்க இல்லைங்களா மேலே அதிகாரிகள், இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் தெம். அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்காங்க மேபி, அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பாலியல் சீண்டல் பண்ண ஒரு இவர் வந்து இவங்களுக்கு ஸ்நேகித கரத்தில் இவங்க சர்க்கிளில் இருக்கிறார். அப்போ அவங்க சர்க்கிளில் இருந்தால் அவங்களுக்கு வந்து நடவடிக்கை வராது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் சீண்டல், ரைட்டா? தீர்ப்பு தண்டனை இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா யார் அந்த சார் இருக்கிறாரு, ரைட்டா? கோயம்புத்தூரில் பாலியல் சீண்டல் பிரச்சனை, நேற்று தீர்ப்பு. நெஞ்சாரம் எதனா ஒரு கோர்ட்டு தீர்ப்பை கோட்டீஸ்வரன் தப்பாக பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இப்போது அதனால் நான் வந்து கோர்ட்டுக்கு நல்ல வேலை கட்சியில் இல்லைன்னா அந்த கட்சியோடு நம்ம சேர்த்துட்ருப்பாங்க. நீதிமன்றம் ஒரு தீர்வை கொடுக்குதுன்னா அதை தலைவணங்கி ஏற்றுக்கணும், அதுதான் சிறப்பு. நேற்று தண்டனை கட்சி தான் அந்த 3 முண்டத்துங்களுக்கு. இப்போ இனிமேல்ட்டு யோசிப்பானா ஒவ்வொருத்தனும் இது இன்னும் தீவிரமாக வரணும். அப்போ இங்கே என்னென்னா ஏழைப்பாழைகள் சாதாரணமாக மண்டகாஞ்சவன்னா கைது பண்ணி நடவடிக்கை, அதிகாரத்தில் இருக்கிறவன் இந்த மாதிரி வேலை பண்ணான்னா அவன் மீது நடவடிக்கையே கிடையாது. இல்லை விவகாரம் மாட்டதெல்லாமே பிக் ஷாட்டோட பசங்க, மாட்டவங்கலாம் பிக் ஷாட் பசங்க. அப்போ பிரச்சாரம்லாம் பயங்கரமாக பண்ணோம் நம்ம திமுக எதிர்கட்சி. நாங்கள் கண்டி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்குது பாருங்கள், சிட்டிக்கை போட்டு பண்ணோம். அன்றைக்கி அதிமுகவில் ஒரு சிலரோட லிங்க்லாம் பண்ணி பேசுபொருளாம் ஆச்சு. என்ன பண்ணோம் நம்ம? அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது உண்மை தானே?
2 சைடுகிற நியாயம் 2 சைடுகிற குற்றச்சாட்டையும் பார்க்கணும். அதாவது அன்னைக்கும் பாதுகாப்பு இல்லை காவல்துறையால், இன்னைக்கு அதை விட மோசமாக இருக்குது. அதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம், நான் இருக்கும்போது குறைப்பேன், இல்லை நீங்கள் பண்ணதெல்லாம் நான் விசாரிப்பேன்னு கூட சொல்லலாம் இப்போது. ஆனால் இவங்க வாய்ப்பு இருந்தும் அதெல்லாம் பண்ணலையே. நீங்கள் கேட்டீங்க, ஒரு ஏடிஜிபி டிஜிபி போஸ்ட்டில் இருக்கிறவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் சீண்டல் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ ஏத்தம் இருக்கும். சரி கொடுத்துட்டப்பா ஏதோ, அதுக்கப்புறமும் நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்கு ஆளை விட்டு அமிச்சிங்க, இன்னொரு அதிகாரியை வச்சு பேசினீங்க. இதுக்கெல்லாம் இப்போ இதே வேறு யாருன்னா ஒருத்தர் பண்ணிக்கிறாரு, என்ன தண்டனை வந்திருக்கும்? அப்புறம் காவல்துறையில் வேலை செய்கிற போலீஸ் இது இந்த கட்சிக்காரங்க எது கிண்டல் பண்ணாங்கன்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் கையெல்லாம் இப்படி கை இந்த கையை கீழே கிராஸ் கால் எல்லாம் பாத்ரூம்லலாம் வழுக்கியே விழ மாட்டுறாங்க. கவுன்சிலர் ஒருத்தர் இப்போ விமானி பணிப்பெண் கிட்ட சிலுமிசம், அவங்களாம் பாத்ரூமில் வழுக்கியே விழ மாட்டுறாங்க. ஏழைப்பாழிகளே பாத்ரூமில், அது குறிப்பாக சொல்லணும்னா அண்ணன் திருமாவளவனுக்கு பட்டியலின மக்கள் தான் அதிகமாக பாத்ரூமில் வழுக்கி விழுகிறாங்க காவல்துறை கட்டுப்பாடில். காவல்துறையில் லாக்அப் டெத்தில் அதிகமாக மரணம் நடக்கிறதும் பட்டியலின மக்கள். அண்ணன் அதெல்லாம் பேசுவாரா கேட்பாரா தெரியல, கேட்கணும். ஏன்னா இப்போ விஜய் சார் வேறு வந்துட்டார் போட்டிக்கு, யார் யார் ஓட்டு எவ்வளோ ஓட்டு அவர் எதுவும் போப்பாரு தெரியல. அதனால தான் நம்ம யதார்த்தத்தை தான் பேசுகிறோம். கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார், அதை தாண்டி அரசியல் பேசும். சார் எங்கள் கூட கூட்டணி இருக்கணும்னா இதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் செஞ்சீங்கன்னா அதிகாரிகளெல்லாம் காவு கொடுங்க, தப்பான அதிகாரிகள் இருக்கக்கூடாது ஆட்சியில் அப்படின்றத கிளியர் கட்டாக சொல்லியிருக்கணும். இதுக்கு மேலே முடிஞ்சு போச்சுங்க. தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன, முதல்வர் அமைச்சர் காவல்துறை எல்லாமே தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு போயிடும். அதுக்கப்புறம் 2 மாதம் 2.5 மாதம் கழிச்சு தான் நமக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. வேணா இப்பயே கோரிக்கை வச்சுக்கலாம், நீங்கள் திருப்பி வந்தீங்கன்னா அப்பயாச்சும் ப்ளீஸ் செய்யுங்க, கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் போல்டு டெசிஷன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை அந்த டிசிஷன்லாம் பெண்டிங்காக இருக்க மாதிரி தான் மேல் பாதிமான விஷயங்கள் ஆகட்டும். சரி வேலை சார் நிறைய விஷயங்கள் அதிகாரிகள் தான் சார் இருக்காங்க, நான் முதல்வர் காரணம்னு சொல்ல மாட்டேன். முதல்வர் கவனத்துக்கு நிறைய விஷயம் போகலன்றது எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல். நான் முதல்வரை அவ்வளவு மோசமானவர், அவர் அரசியல் தெரியாதவர், அவர் இதெல்லாம் தெரிஞ்சு தான் அனுமதிக்கிறாரு, நான் அதுக்குள்ளே போகல. அவருக்கு தெரியாமல் நிறைய தப்புகள் கச்சா முச்சான்னு நடக்குது. ஆட்சியின் மீது மிகப்பெரிய கெட்ட பேர் நிறைய இடத்துல இருக்குது. அது ஓரளவு அவருக்கு தெரியும். அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் 2000 1000 ரேஷன் கடையில் அதை தரேன் இதை தரேன், இந்த கூட்டணி சேர்த்துக்கிறேன், ஓபிஎஸ் இவரை அவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிறது, அதெல்லாம் அதுக்கு தான். ஏன்னா நான் அவரை மேயராக இருந்த காலத்துலேருந்து அவரை பார்க்குறேன். அவருக்கு அன்றைக்குமே அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னப்போ அவருக்கு அதில் லிங்க்கு கிடையாது. ஆனால் அதில் ஒரு சில கவுன்சிலருக்கு மீது பேர் அப்போவே தப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அதாவதுங்க இது என்னென்னா, அவர் இப்போ இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கான்னா டைரெக்டாக இல்லை. ஆனால் கடைசியாக அந்த இடியோட அந்த இஎஸ்ஐஆரில் இந்த பணம் எல்லாமே முதல்வருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் போயிருக்கு அப்படின்னு 2 பேராகிராஃப் இருக்குது. வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்கன்னு. மேபி அதுக்கு பயந்துக்கிட்டு தான் எஃப்ஐஆர் போடாமல் பயப்படுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா லிக்கர் விஷயத்தில் டெல்லி லிக்கர் ஸ்கேம் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு நிதி கொடுத்தாங்க, கட்சியோட பார்ட்டி லீடருக்கு சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி கெஜ்ரிவால் வரைக்கும் இது பண்ணி அவரை ஜெயிலையுமே போட்டிருந்தாங்க. இப்போ அவரை விடுதலை பண்ணியிருக்கு, போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்ற. அது கரெக்டு. கோர்ட்டு விடுதலை பண்ணால் விடுதலை, கோர்ட்டு நிரபராதின்னு சொன்னால் நிரபராதி. தீர்ப்பை வரவேற்று பேசார் முதல்வர். அந்த தீர்ப்பை முதல்வர் வரவேற்று பேசியிருக்க கூடாது. எஃப்ஐஆர் போடுறதுக்கே நம்ம காவல்துறை, நம்ம கீழே இருக்கிற காவல்துறை பயந்துகிட்டு இருக்கும்போது அவங்க எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க. ஏடாகூடமாக பர்மிஷன் இல்லாமல் உள்ளே புகுந்து அத்துமீறி கைது பண்ணி நடவடிக்கை எடுத்து நீங்கள்லாம் சொல்லப்பட்ட, நான் உட்பட பேசப்பட்ட அரசியல் துஷ்பிரயோகம், அரசியல் அழுத்தம்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அதற்கு உட்படுத்தப்பட்டார். கோர்ட்டு தீர்ப்பு நிரபராதின்னு சொல்லும் போது நான் அதை தான் ஏற்றுக்கணும், இதை நம்ம சொல்லலாம். ஆனால் எஃப்ஐஆர் போடாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பற்றி பேசிட்டு, ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஊழல்வாதி, இவரெல்லாம் அரசியலே இருக்கக்கூடாது பதிவை போட்டுவிட்டு, வைத்திலிங்கம்லாம் அரசியலுக்கே தகுதி இல்லை அப்படின்னு திமுக காரங்களே சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டு கெஜ்ரிவாலை கோர்ட்டு விடுவிச்சு நான் வரவேற்கிறேன்லாம் சொல்லுவேன். நீங்கள் நிலைப்பாடு கரெக்டாக இருக்கும். ஊழலை எதுக்கிறீங்கன்னா வரவேறுங்க, ஊழலை ஆதரிச்சுட்டு ஊழல்வாதிகளை கூட கட்சியில் வச்சிங்கன்னா வரவேற்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச அரசியல் புரிதல். நான் ஒன்று பாஜகவை ஏற்கிறேன்னா பாஜகவை முழுசாக ஏற்கணும், இல்லை பாஜக எதிர்க்கிறேன்னா எதிர்க்கணும், இது கொள்கை. அதுக்கு அடுத்தது இந்த விஷயத்தில்
இந்த இஷ்யூவில் நான் பாஜகவை ஏற்றுக்கிறேன், இந்த விஷயத்தில் நான் பாஜகவை எதிர்க்கிறேன். உதாரணத்துக்கு நாளைக்கு போர் வருது, அப்போ வந்து நான் பாஜக எதிர்ப்பு பேச மாட்டேன். இது அறிஞர் அண்ணா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது, இல்லை எழுதி வச்சுட்டு போனது, அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது. மத்தியில் யார் வேணால் ஆட்சியில் இருக்கலாம், அண்டை நாடுகளோட போர்னு வந்தால் இந்தியன் எல்லாம் ஒன்றா இன்னும் சாதி மதம் இனம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் விதை போட்டு போன மண் இது. அப்போ நான் எதிர்க்க மாட்டேன். பாரதிய ஜனதா கட்சி அந்த விஷயத்தில் ஆதரிப்பேன். விமானத்துக்கு பயிற்சிக்கு பணம் வேணுமா, வருமான வரி விமர்சனம் பண்ணுறேன் நான். அதுக்கு எதனா டொனேஷன் கேட்டாங்கன்னா ஏதோ என் சக்திக்கு முடிஞ்சது பண்ணுவேன். விஜய் என்ன 500 ரூபா கொடுத்தாரு, ஞாபகம் இருக்குங்களா, ஈழ பிரச்சனைக்கு? அப்போ சிம்பு வந்து 2 லட்சமோ என்னமோ 2 லட்சமோ என்னமோ, சிம்பு யாருக்குமே தெரியாது, லிட்டில் சூப்பர் ஸ்டார் பேர்லாம் கூட கிடையாது. சிம்பு 2 லட்ச ரூபா கொடுத்தப்பல துணை நடிகர்கள் 2000 ரூபாய் 1000 ரூபா கொடுத்தாங்க. அன்னைக்கு விஜய் ரசிகர் மன்றம் கொடுத்த அமௌண்ட்டை 500 இப்படி காட்டின. எனக்கு பெரிய கட்சி அது. 500 ரூபா பகா மாஸ் கட்சி 500 ரூபா கொடுத்தாரு விஜய் சார். என் 2 கையே பத்தலை, அவ்வளோ பணம் கொடுத்தாரு. அப்போ எதில் எந்த கட்சி இருக்கு அவரு? பிளட் ரிலேஷன் இருக்கு அவருக்கு. பிளட் ரிலேஷன் இருக்குது. அஜித் படத்தில் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர். அவர் எடுத்தது ஈழத்து பெண்மணி தானே, அதான் சொல்றேன், சங்கீதா அவர்கள். அதாவது அவர் பேசிக்கா அவர் வந்து பணம் செலவு பண்ண மாட்டார், சாரு கொஞ்சம் கஞ்சம், அவ்வளோதான். கட்சி ஆரம்பிச்சுட்டு அப்படி இருக்க முடியுமா ஒரு கேள்வி இருக்க முடியாது. அப்போ இப்போ செலவு பண்ணுறதெல்லாம் யாரு காசுன்னு ஒரு கேள்வி வந்து. எடுத்துக்காட்டு ஐயா ஓபிஎஸ், அவர் தான் கட்சி நடத்துகிறேன், இயக்கம் நடத்துகிறேன், ஒருங்கிணைப்பு குழுலாம் நடத்துகிறாரு. செலவும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, கூட இருந்தவங்களாம் ஓடி போயிட்டாங்க, யாரையும் காப்பாற்றலை. கட்சியில் அவர் போய் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு திமுகவில் சேர்ந்துட்டார். நாளைக்கு விஜயும் திமுகவில் சேரலாம். கடந்த கால வரலாறு அப்படிதான். திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம், அதாவது அதிமுக தலைமையை தவிர்த்து. அப்போ நீங்கள் கேள்விங்க, ஓபிஎஸ் தலைமையில் தானே இருந்தார் அப்படின்னா, தலைமையில் இருந்தால் தலைமை பண்பு இல்லாமல் இருந்திருக்கிறார். அப்போது மையம் ஐயா கமல் டார்ச் அடித்து பேசினார், அங்கே போய் சென்ட்டார். வைகோ ஸ்டாலின் அவர்கள்லாம் ஏற்றுக்கவே முடியாது, கோபாலபுரத்து இளவரசர் அப்படின்லாம் கடுமையான விமர்சனம். இன்னைக்கு பாசிச பாஜக வேண்டி நான் ஸ்டாலின் அவர்களுக்காக என்ன வேணா செய்வேன் அப்படின்ற மாதிரி 2014 மோடியோட கூட்டணி வச்சார் மனுஷன் வச்சாரு. அதான் இவங்களோட லட்சணம். அதுக்கப்புறம் டிஎம்டிகேவும் ரொம்ப நாள் எதிர்த்து தான் இருந்தாங்க, கேப்டன் இருந்தவரெல்லாம் எதிர்த்தாங்க. இப்போ யார் அங்கே போய் சேர்ந்துருக்குறாங்க? ஒரு காலத்தில் காங்கிரஸ் திமுகவை எதிர்த்துது, காங்கிரஸ் காலி பண்ணி தானே திமுகவே வந்தது. இன்னைக்கு யாரோட சேர்ந்துருக்கிறாங்க? திமுகவோட சேர்ந்துருக்காங்க. முரண் என்பது எல்லா கட்சியிலையும் இருக்குங்க. அதிமுகலேயே முரண் இருக்குது, அதிமுகவில் முரண் இல்லாமலாம் இல்லை, அதிமுகலேயே முரண் இருக்குது. ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வெளியில் வந்தீங்கன்னு கேட்டால் பதில் இல்லை. திருப்பி என் கூட்டணி வச்சுக்கினீங்கன்னா பதில் இல்லை. ஒருவேளை நீட் தேர்வு ரத்து விளக்கம் கொடுத்தாங்களா, இல்லை மாநில சுயாட்சிக்கு எதனா முக்கியத்துவம் கொடுத்தாங்களா, இல்லை குறைந்தபட்சம் ஐயா அமித்ஷா முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு வெளிப்படையாவது சொல்கிறாரா? அதுவும் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு வச்சுக்கினீங்க? இதெல்லாம் முரண் தானே. என்டிஏ சர்க்கார்னும் போது அதுதான் இபிஎஸ் இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாரு, தேர்தல் கூட்டணி தேர்தலுக்கு தான் அப்படின்னு. தேர்தலுக்கு பிறகு தொடருமா அப்படின்றதும் அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து அப்படின்றது தான் அதுக்கு பதில். முரண் எல்லா கட்சியிலையும் இருக்குங்க. மக்கள் அப்போ நம்ம மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறோம், அவங்கவுங்க முடிவு பண்ணுறாங்க எது என்ன ஏது, அவங்க வெறுப்புகளுக்கு உட்பட்டு முடிவு எடுத்துருவாங்க. இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணா நேரத்தை உங்களுக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.